காலை வணக்கம் அனைவருக்கும். இட் இஸ் மீ ரித்தீஷ் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். கடந்த 2 எபிசோடுகளாக நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, அதாவது ஏகோபித்த ஆதரவு அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கர ஆதரவை கொடுத்து, அதாவது ஓவரால் 150லேருந்து இன்னைக்கு 300, 2 எபிசோடில் 300 தொட்டுருச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். நான் கடைசி 2 எபிசோடு அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த 2 எபிசோடு மட்டும் இல்லை, அந்த 2 எபிசோடு போட்டதுக்கப்புறம் நம்மளோட பழைய எபிசோடுகளுக்கும் பல பிளேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதாவது வியூஸ்னால் நான் அப்படியே ஷேட்டரிங், அப்படியே ரெக்கார்ட் பிரேக்கிங் அந்த மாதிரின்னு சொல்ல விரும்பல. ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் வியூஸ். அதாவது நம்ம பண்ணுறது ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் வியூஸ், நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாத்துமே வந்ததுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் வரும் காலங்களில் நானும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அதை பாவம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் நான் மட்டும் பேசுகிற ஒரு பாட்காஸ்ட்டாக இது இருக்காது அப்படின்றது நான் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா ஐ வாண்ட் திஸ் பாட்காஸ்ட் டு பி a two-way மீடியம். அதாவது நம்ம பேசணும், நான் பேசுகிறேன்றதை விட நம்ம பேசணும் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்டோட மெயின் ஐடியாவே. ஸோ நம்ம பேசுவோம், நிறையா கண்டென்ட் பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தான் எனக்கு கேட்டிருக்கீங்க. அப்படியே கேட்காதவங்க இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரித்து, அதாவது RITHU._R இதுதான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், என்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். பாட்காஸ்ட்டை பற்றி என்ன வேணான்னா, என்னோடய பாட்காஸ்ட்டை பற்றி என்ன வேணால் கேட்கலாம். நீங்கள் கண்டென்ட் சஜஷன்ஸ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ போயிடும். நீங்கள் எதுக்கு கேட்கணுமோட செகண்ட் எபிசோட் பேசிக்காக இதுதான். நீங்கள் எது கேட்கணும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா, திஸ் இஸ் அ சீரீஸ் வேர் ஐ வில் ஆஸ்க் பீப்புள் அவுட் ஆன் வை தே லிசன் டு பாட்காஸ்ட். அதுதான் ஜென்ரலாகவே. ஸோ அந்த மாதிரி நம்ம போன வாரம் ஒரு பாட்காஸ்ட் செலிபிரிட்டியை கூப்பிட்டோம். இந்த வாரம் யாரை கூப்பிடலாம், நம்ம கூப்பிட்டா யார் பேசுவா, அதுதான் கரெக்டாக இருக்கும். யாரை கூப்பிடலான்றத விட நம்ம கூப்பிட்டா யார் பேசுவா, அந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்தப்போ போன வாரம் ஒரு பாட்காஸ்ட் செலிபிரிட்டி கூப்பிட்டாங்க. இந்த வாரம் எங்கள் காலேஜ் செலிபிரிட்டி, எங்கள் டிபார்ட்மெண்ட் செலிபிரிட்டி ஒருத்தவங்களை கூப்பிட்டு அப்படியே அவங்க யாருன்னா அப்படியே அவங்க பேரை சொன்னால் எங்கள் ஹெச்ஓடி மேம் எல்லாருமே அந்த பொண்ணா பயங்கரமான பொண்ணாச்சு, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேலை சொல்கிற மாதிரி. லைக் இன்றைக்கி நம்ம எங்கள் கிளாஸ்மேட் சூரியபிரபாவை கூப்பிட்டு நீங்கள் பாட்காஸ்ட் எதுக்கு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். பைது அவங்க பாட்காஸ்ட் எதுவும் பண்ணுறது இல்லை, பட் ஷீ இஸ் ஒர்த் ஆஃப் டூயிங் தட். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்ககிட்ட பேசிடுவோம். ஸோ கமான் கைஸ். சரி, ஓகே. ஹலோ சூரியபிரபா. வணக்கம். வணக்கம் ரித்தீஷ். சொல்லு, எப்படி இருக்கீங்க? நான் அற்புதமாக உள்ளேன். அற்புதமாக உள்ளேனுக்கும் மேல இல்லாத ஒரு அட்ஜெக்டிவ் இருந்தா போட்டுக்கோங்க. பாத்துக்கோங்க கைஸ், இதுதான் சூரியபிரபா. எப்ப கேட்டாலும் எவ்வளவு ரொம்ப சோகமா இருந்தாலும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. வச்சுக்கலாம் அப்படின்னு கூட. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஆல்ரெடி சூரியபாபா பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். லைக் உங்களுக்கு தெரியல, நம்ம இந்த சீரீஸ் நீங்க எதுக்கு கேட்கணுன்ற சீரீஸ் எதுக்கு அப்படின்றது நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? ஒரு எபிசோட் முன்னாடி போட்டு. எஸ் ஹசீனாவோட நான் கேட்டேன் ஆப்வியஸ்லி. ஸோ அதே கேள்வி தான் உங்ககிட்ட கொஞ்சம் வேற மாதிரி கேட்க போறேன். பிகாஸ் அவங்க ஒரு பாட்காஸ்டர், என்னடா இருந்துச்சு அவங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹசீனா ஒரு பாட்காஸ்டர், அதனால அவர்கிட்ட அப்படி கேட்டேன். இப்போ உன்கிட்ட லைக் ஜென்ரலா பாட்காஸ்ட் பற்றி கேட்க போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்னா உனக்கு என்ன அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய ரேடியோ கேட்டிருப்போம். நம்ம கேட்டிருப்போமான்னு தெரியல, நிறைய ரேடியோ எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. அதுதான் ஜென்ரலா இந்த ஆடியோ லிசனிங் மீடியமா இருந்துச்சு. அப்புறம் போக போக சாங்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பாட்காஸ்ட் ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்றது ஒரு கொஞ்சம் ரேடியோல இருந்து ஒரு அப்கிரேடேஷன் மாதிரி வந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாட்காஸ்ட் எப்படி ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் வியூ ஆன் பாட்காஸ்ட் என்ன இருந்துச்சு? ஸோ நீ சொன்ன மாதிரி அதே தான் எனக்கும். லைக் 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் எனக்கு இந்த ரேடியோ மேல ஒரு ஈர்ப்பு. 9th இருந்து வச்சுக்கோ. அண்ட் 12th தான் ஐ நியூ அபவுட் பாட்காஸ்ட். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் ரேடியோலாம் கேட்டிருக்கேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஃபோன் என்கிட்ட இல்லை. அதனால லைக் ரேடியோ இஸ் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி, லைக் ஒன்லி ஆக்சசிபிலிட்டி ஃபார் சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதுதான் மெயினா இருந்துச்சு. எங்க வீட்லயே ரேடியோ ஓடிட்டே இருக்க பார்த்தாலும். அதனால எனக்கு ரேடியோ தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ கேட்ஜெட் சொல்ல போனா. அதுக்கப்புறம் 12th வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் about these podcasts and stuff like that, because and the self improvement and everything.
அப்படி வர்றப்போல எனக்கு பாட்காஸ்ட் பத்தி தெரியும். அண்ட் தென் ஃபன்னா சும்மா லைக் தனியா இருக்கிறப்போ நோபடி சரௌண்டிங் யாராவது பேசுறது நம்ம கேட்டே இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு பாட்காஸ்ட் ஐ யூஸ் டு லிசன். அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் அந்த பாட்காஸ்டோட லைக் ஜேர்னி மாதிரி சொல்லலாம். ஸோ ஓகே, அப்போ வந்து லைக் பாட்காஸ்ட் நீ கேட்கறதுக்கான ஒரு ரீசன் என்ன? அதாவது ஒரு சில பேர், நிறைய பேர் இருக்காங்க பாட்காஸ்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு சொல்ல ஒரு சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கணும்னு சொல்கிற இருப்பாங்க, இல்லை பேசுகிற கம்பெனி இல்லாதப்போ யாராவது ஒருத்தர் பேசுறதை கேட்டிருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ எந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்ப? நானும் அது பேசுறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னா யாராவது பேசுறதையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. எனக்கு யூஸ்வலா லைக் வீடியோஸ் தான் ஐ ப்ரிஃபர். பட் தென் பாட்காஸ்ட் வந்துட்டு சம்டைம் இட்ஸ் வெரி நைஸ். நல்லா பண்ணா நல்லா பண்ணா ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும். அப்படின்றத விட ஐ லைக் லிசனிங் டு பீப்புள் ஆல்சோ. அதனால அப்படியே இயர்ஃபோன்ஸ் போட்டு ஆரம்பிச்சு லைக் அப்படியே வச்சுட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்ப்பேன். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி, அந்த மாதிரி தான். நான் வீடியோ பாட்காஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, தட் ஆல்சோ ஐ லைக் வாட்சிங் இட். ஓ குட் குட் குட். பட் யா வந்து நீங்க கம்பெனியன் இல்லனா யார்கிட்டயாவது வந்து பேச்சு துணை இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பாட்காஸ்ட் கேட்பீங்க. யா 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 யா. அப்புறம் என்னோட பாட்காஸ்ட் எதுக்கு கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட பாட்காஸ்ட் ஏன் கேக்குறது, நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால. செகண்ட் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் இப்போ ஐ நோ யூ அஸ் a person and எப்படி நீ அங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருக்க அப்படின்றதுதான். இல்ல ஏதாவது வேணும்னே போய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், பிகாஸ் நீ உண்மையெல்லாம் சொல்றியா இல்லைன்னா. பட் ஆப்வியஸ்லி லைக் தட் இஸ் ஹவ். இப்போ நீ இப்போ உண்மையை சொல்ற மாதிரிதான் இப்ப எல்லா பாட்காஸ்டும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் தான் மேபி அப்படிதான் என்னமோ லைக் அந்த உங்களோட ஜர்னி அப்படிதான் இருக்குமா அப்படின்றது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாட்காஸ்ட் பண்றப்போ நான் உண்மையை பேசாம ஏதோ லிசனர்ஸ்க்காக பேச ஆரம்பிச்சேன்னா அந்த ஒரு கனெக்டே இல்லாம போயிடும். ஏன்னா எக்ஸாக்ட்லி ஒரு பாட்காஸ்ட் இப்ப நான் பண்றதுனால நான் சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு சில பேர் பர்சனலா தெரியும்னு வச்சுக்கோங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க போடுற கண்டென்ட் அவங்களோட பர்சனாலிட்டிக்கு ரிலேட் ஆகாம இருந்தா அந்த ஒரு கனெக்ஷனே போயிடும் நமக்கு. எக்ஸாக்ட்லி, ரிலேட்டபிலிட்டி இஸ் மஸ்ட் இந்த காலத்துல. என்ன இவங்க ஆள் இப்படி இல்லையே இல்லை ஆனா இப்படிலாம் பேசுறாங்களேன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம வந்து ஜென்ரலா ட்ரை பண்றது என்னன்னா, எதுவுமே பெருசா ஆர்டிபிஷியலா இல்லாம இந்த நீங்க வாங்க போங்க மட்டும் ஸ்டார்டிங்ல இருக்கும். உங்களை மாதிரி யாராவது கூப்பிட்டா அதையும் போவோ அவாய்ட் பண்ணிட்டு, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னவோ அதோட ஒரு பிரதிபலிப்பா இந்த பாட்காஸ்ட் இருக்கணும், லைக் ரோல் ஆகுது. அந்த மாதிரி தான் நான் இந்த பாட்காஸ்ட் யோசிக்கிறேன். ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு மேக் இட் ரியல்ன்றதை விட கொஞ்சம் லைவ்லியா இருக்கணும். ஏன்னா நிறைய சில பேர் பாட்காஸ்ட் வந்து அன்னைக்கு நைட்டு 10 மணின்னு ஒரு மாடுலேஷன்ல வரவும் வராது, அது ஒரு விஷயம். அண்ட் லைவ்லியா இருந்தா கொஞ்சம் லைக் எப்படி சொல்றது, நீ சொன்ன மாதிரி பேச்சு துணை இருக்கவங்க யாரும் வந்து இந்த மாடுலேஷன் எல்லாம் பார்த்து பேச மாட்டாங்க. நார்மலா ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கனால தான் நான் வந்து என்னோடது வந்து இட்ஸ் லைக் இப்போ நான் உன்னை பார்க்கவே இல்லை, உன் பாட்காஸ்டா பார்த்திருக்கேன். என்ன மீட்டிங் ஆஃப்டர் 2 months ஆஃப்டர் லிசனிங் டு பாட்காஸ்ட் அப்படின்னா இப்போ நான் வந்து பேசுறேன்னா நீ எப்படி பேசுறியோ பாட்காஸ்ட்ல எப்படி பேசிட்டு இருந்தியோ அப்படியே தான் வந்துட்டு நீ என்கிட்ட நேர்லயும் பேசிட்டு இருப்ப. ஸோ அப்போ வந்துட்டு ஆப்வியஸ்லி தேர் வில் பி கனெக்டட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். பேசிக்கலி கரெக்ட் தான். வந்து பேச்சு துணை இருக்கிறதுக்காக பாட்காஸ்ட் கேட்கிறார் சூரிய பிரபா. அப்புறம் நீங்க உங்க பாட்காஸ்ட் இப்படி எப்போ ஆரம்பிக்க போறீங்க? அதாவது பாட்காஸ்ட்ல ஆரம்பிக்கல, கிளப்பி விடாதீங்களா? உண்மையுமே சொல்றேன், நீ லைக் யூ ஆர் வொர்த் ஆஃப் டூயிங் a podcast தான். யா ஐ நோ தட் ரைட். கலக்கதையா பேசிட்டே இருக்கலாம். இல்ல ஒரு லைஃப் அட்வைஸா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் அட்வைஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் அட்வைஸா இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலுமே நீ பேசலாம். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலி ட்ரூ தான், இல்ல நான் சொல்ல ஐ ஹேவ் a lot of content to speak. பட் என்ன பிரச்சனைனா என்னோட கன்வேயிங் பவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மி. ஐ ஆல்வேஸ் சக் அட் கன்வேயிங். ஐ டோன்ட் லைக் சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ரைட் டு மீ. அதனால ஐ ஆல்வேஸ் கன்வே த்ரூ வீடியோஸ். லைக் நான் இன்ஸ்டாகிராம் அந்த சாம் அக்கௌண்ட்ல போடுறதே அதனாலதான், பிகாஸ் ஐ லைக் டூயிங் தட். எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் வேணும். என்னோட ஜஸ்ட் மை ஆடியோ வந்துட்டு இட்ஸ் நாட் தட் கிரேட்னு என்னோட இது. ஐ டோன்ட் லைக் மை வாய்ஸ் இன் பாட்காஸ்ட் நான் நினைக்கிறேன். ஐட் ராதர் டூ வீடியோ பாட்காஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஒன்லி ஆடியோ பாட்காஸ்ட். எனக்கு ஐ திங்க் அதுதான். யூ ஷுட் ட்ரை இட் சம்டே. ஏன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எனிவேஸ் பட் ஒன்ஸ் இந்த மாதிரி மீடியா பிளாட்ஃபார்ம்க்கு வந்துட்டேன்னா so much distractions. I have like வேற area of focus. So I don't want to distract. அதனால
அதாவது அதுவும் லைக் ஒரு கம்பல்ஷன் மாதிரியும் இருக்கும் நமக்கு. ஒரு எக்ஸாக்ட்லி டெய்லி வந்து பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு நான் போயிடுவேன். ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐ கான்ட் லைக் இன்வால்வ் another distraction into my life basically. சரி, ஓகே ஓகே ஓகே. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ சூரிய பிரபா. அதாவது வந்து நாங்கள் நன்றிங்க, நன்றி. இந்த பாட்காஸ்ட்காகவே ஏதோ பேசுற மாதிரி வந்து இருக்கும் கேட்குறப்போ, அப்படிலாம் கிடையாது. இந்த பாட்காஸ்ட் நாங்க நார்மலாவே இப்படி பேசுவோம், அது வேற விஷயம். அதனால இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. ஸோ இதே மாதிரி வந்து வாரம் இல்லை, லைக் நீங்கள் எதுக்கு எபிசோடு வந்து இந்த நீங்கள் எதுக்கு கேட்கணும் எபிசோடு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து அப்பப்போ தான் வரும் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இப்போ தான் புரியுது. ஏன்னா நான் வாரம் ஒருத்தவங்களை பிடிச்சி அப்படியே ஒரு சீரியஸாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆள் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே ஆளை பிடிச்சாலும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் பிடிக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன், அதனால அப்படி சொல்றாங்க. கண்டுக்காதீங்க. நான் ஜென்ரலாவே சொல்றேன். ஆக்சுவலி வந்து சரி சரி நீ சொல்லிட்ட இந்த மாதிரி நான் பண்றேன்டா, ஆனா எப்ப பண்றேன்னு சொல்ல முடியும். ஒரு சில பேர்ட்ட நீ நான் பண்றேன்ற வார்த்தையை வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த இன்ட்ரோ நீ கேட்டிருப்பேன்னு தெரியல, அந்த இன்ட்ரோலயே சொல்லியிருப்பேன். நம்மகிட்ட யார் பேசுவாங்க அப்படின்றத விட நம்ம கேட்டா யார் பேசுறதுக்கு வருவாங்கன்னு நான் யோசிச்சுதான் கூப்பிட வேண்டியதாவே இருக்குங்க. நீங்க கேட்கணும் சீரியஸ்க்கு தர்ஷிக்கு கூப்பிட எடுத்து அவன் வருவான் ஃபர்ஸ்ட் ஆள். அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னோட பாட்காஸ்ட் கேட்கற எல்லாரும் அட்டன் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் அவன் வந்து பாட்காஸ்ட்ல எதுக்கு கேட்கறேன், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், கிளம்புங்க அப்படின்றான் அவன். அவ்வளவுதான், வண்டியை க்ளோஸ் பண்ணி விட்டு நான் போக வேண்டியதுதான். அப்புறம் ஐயோ ஐயோ இல்ல இது ஒரு பாஸ்ல பண்ண வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. உனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும் எவ்ரிதிங். அதனால நான் வந்து மெயினா பண்றதே ஆக்சுவலி பாட்காஸ்ட். மத்தவங்க ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கிறது வேற. நமக்கு ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்றோம், வாரம் நம்ம பேசுறது ஒரு கூட்டம் கேக்குது, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்ல. லைக் உனக்கு ஒரு பர்பஸ் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல, சும்மா ஊர் சுத்திட்டு ஊதாரியா சுத்தாம. இப்ப நான் ஊதாரின்னு வந்து குட்டி காட்டுறீங்க யாருக்கும் தெரியாம. அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லடா. அப்பெல்லாம் நீ சொல்லுவேனா சொல்லு. இங்க சொல்ல மாட்டீங்க, நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் லைக் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு டிசிப்ளின் இருக்குன்னு வச்சுக்கலாம். வாரம் ஒரு கண்டென்ட் போடணும், அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எப்ப வேணா போடலாம் அப்படின்றது யார் வேணா பண்ணலாம். ஆனா வாரம்ன்றது ஒரு கண்டென்ட்டோட பிடிச்சி, கண்டென்ட் இருக்கான்னு தெரியாது என்னோட பாட்காஸ்ட்ல, பட் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல அதை பிடிச்சி அது போடுறது. ஷோயிங் அப் மேட்டர்ஸ். இட்ஸ் லைக் எனக்கு ஸ்கின் கேர் மாதிரி. நான் ஸ்கின் கேர் பண்ண டிசிப்ளின்டுன்னு எனக்கு ஒரு இது. ஸ்கின் கேர் பண்ணலைன்னா மை லைஃப் இஸ் லைக் யூனோ ரிப்பிங் அபார்ட். ஸோ எனக்கு நான் ஸ்கின் கேர் டெய்லி பண்றேன்னா ஓகே போகுது அந்த மாதிரி. இட்ஸ் லைக் ஒரு பர்பஸ் வேணும் டெய்லி நம்ம எந்திரிக்கிறதுக்கு. இட் டசன்ட் லைக் மீன் நான் எந்திரிக்கிறது வந்துட்டு ஸ்கின் கேர் பண்றதுக்குன்னு நீங்க அப்படி கன்வே. இதனாலதான் ஐ டோன்ட் பட் ஓகே ஃபாலோ ஹிம் கைஸ். கேளுங்க எவ்ரி வீக். பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு டிசிப்ளின் வந்திருக்கு. நல்ல விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்ன பெருசா ஏதோ வேலை கிடைச்சு கல்யாணம் பண்ண நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான். அதாவது நல்லா இருக்கு வாழ்க்கை அப்படி சொல்லலாம், நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்றதை விட. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருக்கு. ஸோ எங்களை விட்டா நாங்கள் இதே மாதிரி இன்னும் கண்டென்ட் இங்க பாருங்க, பாட்காஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வாழ்க்கைக்கு போயிட்டோம். நீ வாழ்க்கையில இருந்து ஆமா ஒரு நாள் வாழ்க்கையை பத்தி பேசணும். தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதுதான் எனக்கு வந்து கண்டென்ட் இருக்காது அப்பப்போ. இந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டு தான் பேச வைக்கணும். நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் மறுபடியும் கூப்பிடுவேன், கவலைப்படாதீங்க. என்ன நம்ம பாட்காஸ்ட் ஹிந்தில மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது என் கண் கூட. அது வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து இன்டைரக்டா வந்து ஒரு புழுன்றதை நிரூபிக்கிறேன். அது ஏன்னு வந்து நான் அப்கமிங் எபிசோட்ஸ் சொல்றேன். நீங்க அதை ஏன் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும். நான் அது ஏன்றது தெரியாதவங்க, நம்ம தெரியாத லிசனர்ஸ் அப்படியா அந்த 1-2 பேர் இருந்தீங்கன்னா, இருக்காங்கன்னா கூட தெரியாது, இருந்தீங்கன்னா நீங்க அதை யோசிச்சுட்டு இருங்க. ஏன்டா எனக்கு வேலை இல்லையான்னு நீங்க கேட்பீங்க. பட் இருந்தாலும் நீங்க அதை யோசிச்சுட்டு இருங்க. நான் அதை ஏன் வந்து ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ இதே மாதிரி வாரம் ஒரு கெஸ்ட் வர மாட்டாங்க, ஆனா நான் வருவேன் கண்டிப்பா. ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பத்தி பேசி உங்க நேரத்தை பொன் போல செலவழிக்கிறதுக்காக நான் வந்து வாரம் பேசுவேன். ஸோ அடுத்த வாரம் வேற ஒரு கண்டென்ட்டோட கண்டிப்பா. நீங்க இதுக்கு சீரியஸ் நான் சொன்ன மாதிரி டெய்லி வராது, ஏன்னா ஆள் வர மாட்டேங்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியல. அதனால நான் வேற கண்டென்ட்டோட அடுத்த வாரம் வர வரைக்கும் இட்ஸ் மீ ரித்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் another podcast. அண்ட் சூர்யா நீங்க டாடா பை பை ஏதாவது சொல்லணும்னா? டாடா பை பை. நல்லா கேளுங்க. லைக் லிசன் டு மோர் பாட்காஸ்ட். பை 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 பை.